Hi guys, Hi guys. Yeah. welcome back to another brand new episode of Fun Butter Jam. நான் உங்க நோஃபல். This is Siddharth. Yeah. ஸோ இன்னைக்கு நம்ம ரிவ்யூல பார்க்க போற திரைப்படம் நம்ம இன்னைக்கு பார்த்தது இட்லி கடை. கடை. ஓகே. இட்லி கடை. தனுஷ், நித்யா மேனன், ராஜ்கிரண், சமுத்திரகனி, கத்திராஜ், ஷாலினி பாண்டே, அருண் விஜய் அவர் தான் மெயின் ஆளே, அவரே விட்டீங்க. மற்றும் பலர். இளவரசர் ஜிவி பிரகாஷோட இசையில படம் வெளியாயிருக்கு. ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டு வந்திருக்கோம். படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஆனஸ்டான ரிவ்யூ எஸ் உங்களுக்கு தரலாம் அப்படின்னு நாங்க இங்க கூடியிருக்கோம். ஓகே. இப்பதான் பார்த்துட்டு உடனே அப்படியே டைரக்டா வந்து சுட வந்துருக்கு. சுட சுட ஆவி பறக்க ஆவி பறக்க இட்லியை எடுத்துட்டு வந்திருக்கிறோம். கடையே எடுத்துட்டு வந்திருக்கோம். இட்லி கடையே எடுத்துட்டு வந்திருக்கிறோம். ஓகே. ஸோ படத்தோட பிரைஸ், படத்தோட கதை என்னன்னா, இப்போ நான் என்ன சொல்றது சரி. படத்துல ராஜ்கிரண் ஒரு சின்ன கிராமத்துல ஒரு இட்லி கடை வச்சிருக்காரு. அந்த ஊருக்கு அதுதான் ஒரு லேண்ட்மார்க், ஒரு அடையாளம் அப்படின்ட்டு கருதப்படுது. அவரோட மகன் எப்போதும் போல அவர் ட்ரீம்ஸை சேஸ் பண்ணணும், வெளிநாட்டுக்கோ இல்ல வெளி ஊருக்கோ போனாதான் முளைக்க முடியும், அவரோட அப்பாவோட ட்ரீம்ஸை நான் வாழ முடியாது அப்படின்ட்டு ஒரு முடிவெடுத்து மெட்ராஸ் போறாரு. படத்துப்படி கையில காலில் விழுந்து அப்படியே பேங்காக்கும் போறாரு. போயிட்டு அங்க ஒரு ஏஎஃப்சி எந்த பிராண்டை நாங்க சொல்றோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வேலை செய்யறாரு. அப்படியே அங்க உள்ள பொண்ணையும் உஷார் பண்ணிடுறாரு, ஓனரோட பொண்ணை உஷார் பண்ணிடுறாரு. அவங்களுக்கு ஒரு திருமணம் நடக்க போகுது. அந்த நேரத்துல தனுஷோட லைஃப்ல சில எதிர்பாராத திருப்பங்கள் வரப்போக தனுஷ் கல்யாணத்துக்கு நடுவுல ஊருக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய திருப்பங்கள், எதிர்பாராத சம்பவங்கள் தான் இந்த இட்லி கடையோட கதை சுருக்கம் வித்வுட் எனி ஸ்பாயிலர்ஸ். படத்துல எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆன நிறைய விஷயங்களும் இருந்துச்சு, ஒர்க் ஆகாத சில விஷயங்களும் இருந்துச்சு. சிலதுல நிறையவே இருந்துச்சு. எனக்கும் இருக்கு. பட் லெட்ஸ் டாக் அபௌட் தி ஸ்ட்ரென்த்ஸ். ஸோ படத்துல பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு ஒர்க் ஆகிருக்க விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தனுஷ் அண்ட் நித்யா மேனனோட காம்போ. ஓகேவா? ஸோ திருச்சிற்றம்பலத்துலேருந்து அந்த ஒரு காம்போ, லைக் அது ஒரு சிட்டி பேஸ்டு வருது, இதுல ஒரு வில்லேஜ் பேஸ்டு வருது அப்படின்னா கூட அந்த காம்போல சம்திங் ஒரு மேஜிக் இருக்கு கைஸ். லைக் அது அவங்களோட ஐ கோஆர்டினேஷனா இருக்கட்டும், இல்ல அவங்களோட கெஸ்டர்ஸா இருக்கட்டும், இல்ல சில இமோஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைலாக் இல்லாம கன்வே ஆகுது. ஆமா, அது எப்படின்னு எனக்கு தெரியல, பட் அந்த பேர் வந்து ரொம்ப மேஜிக்கலா ஒர்க் ஆயிருக்கு. எஸ். அண்ட் இது ஒரு அன்காமன் இல்ல ஒரு அன்பாப்புலர் ஒப்பீனியனா கூட இருக்கலாம், பட் ஐ வுட் லைக் டு சே திஸ். ஏன்னா நான் இது வேற எந்த படத்துக்கும் சொல்லியிருக்க மாட்டேன் தனுஷ் படத்துக்கு. whenever Nithya Menon is coming with Dhanush, Nithya Menon is owning the show. தனுஷ் என்னன்னு தெரியல, மேபி அந்த கேரக்டரே சட்டலா இருக்கணும் அப்படின்னு எழுதுனதுனால என்னன்னு தெரியல, she's killing it guys. She has nailed it in every scenes, every single scene from starting to end. Nithya Menon பத்தி சொல்றப்ப தனுஷ் பத்தி சொல்லி ஆகணும். So as every movie, like he has shouldered the entire premise. லைக் மற்ற நிறைய நல்ல கேரக்டர், ஐ மீன் நடிக்கக்கூடிய நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்கு. பட் ஆஸ் யூஷுவல் ஹி இஸ் ஓனிங் த ஷோ. லைக் ஒரு ஃபாரின்ல இருக்கும் போது அந்த ஒரு ஸ்டைலிஷ்னு சொல்ல முடியாது, பட் லைக் அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும், அப்படியே கிராமத்துக்கு திருப்பி வந்து அந்த ஒரு ரூட்டட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும், ரெண்டையுமே நல்லா புல் ஆஃப் பண்ணியிருந்தாரு. ஜிவி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. அது சாங்ஸ் நமக்கு வந்து கிளிக் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத ஒரு அடுத்த டிஸ்கஷன் இருந்தாலுமே, நமக்கு நிறைய படத்துல ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, லைக் படத்துக்கும் பாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை, இது எதுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க, அண்ட் இது அந்த படத்துக்கு நெசசிட்டியா அப்படிங்கிற மாதிரி இல்லாம எல்லா பாட்டுமே எங்க தேவையோ அங்க மட்டும்தான் ஒழிச்சிச்சு. அண்ட் எல்லா பாட்டுமே வந்து படத்தோட பாக்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஜிவி ஹஸ் டன் ஹிஸ் ஜாப் பெர்ஃபெக்ட்லி. லைக் எந்த வித இதுவும் இல்லை. அண்ட் தனுஷ் அந்த ஜிவி காம்போ நல்லாவே கண்டினியூயிங் இட் ஸ்ட்ரீக். லைக் அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. கதையில வந்து ஒரு இமோஷன் ஒன்று இருக்குது. அதுல வந்து எப்படின்னா, ஆப்வியஸ்லி இட்லி கடை, இது வந்து நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது இது வந்து எல்லாருக்கும் படம் பார்க்காதவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இட்லி கடை, அப்பா வந்து நடத்தின ஒரு இட்லி கடையை வந்து பையன் ஃபாரின்ல இருந்து வேலை எல்லாம் செஞ்சுட்டு அதை எப்படி இவர் வந்து நடத்துறாரு. இது வந்து ஒரு சின்ன ஒரு இது. ஸோ அதுல வர்ற அந்த ஒரு பேசிக்கான இமோஷன்ஸை ரொம்ப நல்லாவே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சில இமோஷன்ஸ், அந்த ஒரு ராஜ்கிரண் தனுஷ் நடுவில் இருக்கிற அந்த ஒரு டைனாமிக், அது வந்து ரொம்ப நிறைய சீன்ஸ் நிறைய இல்லைன்னா கூட எனக்கு அது அந்த ஒரு டைனாமிக் எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. ஸோ அந்த ஃபாதர் சன் டைனாமிக் அதுக்கு அது ஒன்று. அண்ட்
படம் சொல்ல வர மெசேஜ். படத்துல எங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, அது நாங்க சொல்லுவோம் நெகட்டிவ்ல. பட் படம் கடைசியா சொல்ல வர மெசேஜ் ரெண்டு மெசேஜ் சொல்லியிருந்தாங்க. மேபி அது சொன்னா ஸ்பாய்லரா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. பட் எதுக்குமே வன்முறை ஒரு மருந்து இல்ல அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ அது நிறைய படத்துல சொல்லியிருக்காங்க, இதுலதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு இல்ல. பட் ஆனா ஒரு பெரிய ஹீரோ படத்துல அதை சொல்றதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். சுருக்கமா சொல்லலாம், த ஹார்ட் ஆஃப் த மூவி இஸ் அட் அ ரைட் பிளேஸ். ஸோ இது வந்து படம் என்ன சொல்ல வருதுன்ற அந்த ஒரு கருத்து ஒரு நல்ல விஷயம். அது போக வந்து பாத்தீங்கன்னா இதோட சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், இளவரசன் மெயினா நிறைய பேர் இருக்கும்போது ஐ பாயிண்ட் அவுட் இளவரசன். திருவிளையாடல் ஆரம்பம்க்கு அப்புறம் அந்த ஒரு காம்போ அதுல நல்லாவே செம்மையா ஃபன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இதுல ஃபன்னா இல்ல அப்படின்னாலுமே லைக் அந்த காம்போ வந்து நல்லா இருந்துச்சு. சோ படத்துல அப்பப்போ ரொம்ப கொஞ்சம் இமோஷனலா நிறைய காமெடி. ஏன்னா எங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அந்த கேரக்டரே எடுத்து அந்த படத்துல அவங்க கார் எடுத்துட்டு வந்துடுறாங்க, தியேட்டர்லயே கிளாப் செஞ்சு லைக் அந்த ஒரு ஃபன் எலிமெண்ட் அவர் கொண்டு வந்தாரு. பாசிட்டிவ்னு சொன்னா படத்துல எனக்கு தெரிஞ்சு has done a decent job. அந்த ஸ்பாயில் பிராட் பெர்ஃபார்மன்ஸ்ல அது நம்ம ஆல்ரெடி ஆக்சுவலி ஐ மீன் அதுல பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம சொல்லிருக்கோம் சைடு கேரக்டர்ஸ் அப்படின்ட்டு. பட் லைக் இண்டிவிஜுவலி நம்ம யாராச்சும் ஒன்று ரெண்டு பேருக்கு லைக் கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னா ஸ்பாயில் பிராட்டா வந்து அருண் விஜய் நல்லா புல் ஆஃப் பண்ணிருக்காரு. ஒரு ஹெல்ப்லெஸ் ஃபாதரா சன்னும் டாட்டரும் ரெண்டு பேரும் ரெண்டு விதத்துல நிக்கும் போது ஒரு ஹெல்ப்லெஸ் ஃபாதரா சத்யராஜ் சாரும் நல்லா பண்ணிருக்காரு. இதுல நிறைய கேரக்டர் ஒன் டைமென்ஷனலா தான் இருந்துச்சு. அதுவே ஒரு ஐ மீன் அப்படியே நம்ம நெகட்டிவ் செக்ஷன் லைக் நிறைய கேரக்டர் ஒன் டைமென்ஷனலா எழுதப்பட்டிருந்துச்சு. அதாவது கிராமத்து ஆளுங்கன்னா எல்லாருமே இருப்பாங்க, பவர் இருந்தா எல்லாருமே கெட்டவங்களா தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு டைனமிக்ஸ் இதுல என்ன கூட்டிட்டு போயிடுச்சு. எக்ஸாக்ட் அருண் விஜய் நல்லா அந்த கெட்டவன் பார்க்கும்போது நம்மளுக்கு அருண் விஜய் கேரக்டர் படத்துல பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு டென்ஷன் வர்றாங்க சார் அவனை இல்லைங்க சார் அடிங்க சார் அப்படிங்கிற மாதிரி படமே முடிஞ்சிருக்கும். ஆமா சொல்லப்பட்டிருக்கலாம், அந்த வாய்ப்பை தனுஷ் கொடுக்கல எங்களுக்கு. அதுக்கு ஒரு ரீசன் வச்சிருக்காரு ஏன் அவர் ஸ்டார்டிங்லயே அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கடைசியில அடிச்சாதாங்க பட முடியும், ஸ்டார்டிங்ல அடிச்சா பட முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பவர் பாண்டி அவரோட ஒரு படம் ஓகேவா, அது ஏன் யூனிக்கா இருந்துச்சுன்னா அந்த படம் வர வரைக்கும் ஒரு எல்டர்லி லவ் எந்த தமிழ் சினிமாவும் காமிச்சது கிடையாது. இதை நான் யோசிக்காம கூட சொல்லுவேன். லைக் மேபி நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணலாம் கமெண்ட் செக்ஷன்ல, இந்த படம் இருக்கு பாரு, அந்த படம் பழசுல இருக்கு பாரு அப்படின்னு பண்ணையாரும் பத்மினியும் சொல்லலாம். பட் அந்த அளவுக்கு நீ சொல்ற படத்தோட எக்ஸாம்பிள்லயே பண்ணையாரம் பத்மினியில விஜய் சேதுபதிங்கிற ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் தேவைப்பட்டு பாப்பாண்டில நீ சொல்லலாம் எப்ப பார்த்தா கூட தான் தனுஷ் வராரு அப்படின்னு. நீங்க சொல்றது தனுஷ் இஸ் நாட் தி சென்டர். இல்ல ஒரு எக்ஸாம்பிள் தான், இல்ல கரெக்ட் தான். அது மாதிரி நம்ம ஒன்னு ரெண்டு படத்தை கைவிட்டே நிடலாம், பட் விச் டிட் இன் a better way அப்படிங்கும்போது பவர் பாண்டி டன். சோ அப்படி இருக்கும்போது நீ இந்த படத்தை ரிஸ்க் எடுத்து நீ ஒரு நல்ல கதை சொல்ற, படம் ஓடல, ஆஸ் அ ரிவ்யூவரா நம்ம சொல்லலாம் படம் ஓடலன்னா கூட பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. பட் சினிமா அப்படிங்கிற ஒரு ஃபீல்டுக்குள்ள ஒரு பெரிய கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்கு and everyone wants to have success, no one wants to have failure. ஒரு மரியான் படம் அப்படின்னு இருக்கிறப்போ அட்லீஸ்ட் அவர் பெர்ஃபார்மன்ஸ்க்கு எல்லாரும் நல்லா பேசணும். அந்த படத்துல அவர் பெர்ஃபார்மன்ஸ்க்கு எந்த குறையும் இல்லை. ஸோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறத கொஞ்சம் வாட்ச் பண்ணக்கூடிய வகையில ஆக்குறது வந்து அந்த நமக்கு தெரிஞ்ச அந்த முகங்கள். லைக் அது ஒரு சமுத்திரக்கண்ணி பண்ணும் போது அது ஒரு ஓகே அவருக்காக இதை பார்க்கலாம், ஒரு ராஜ்கிரண் பண்றப்போ ஓகே இது கண்டி பார்க்கலாம், ஒரு சத்யராஜ் பண்றப்போ இது கண்டி பார்க்கலாம். இதே வேற ஆளுங்க இருந்திருந்தா அது வந்து I cannot imagine. அதனாலதான் மேபி இவ்வளவு நல்ல காஸ்டிங் பண்ணிருக்காங்களா தெரியல. ஆமா, ஏன்னா அருண் விஜய் பண்ணாம யாராச்சும் ஒரு ஆள் பண்ணிருந்தா மேபி பாத்துருப்போமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. அமுல் பேபி மாதிரி யாராச்சும் ஒரு ஆள் வந்து பண்ணிருந்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆமா, இது பேச ஆமா, இது இட்ஸ் வெரி வேலிட் பாயிண்ட். இது வந்து இந்த காஸ்ட் இல்லாம ஒரு மேபி ஒரு நியூ கமர்ஸ் வச்சு நீங்க பாத்தீங்கன்னா இது சகிச்சிருந்திருக்கவே முடியாது. நித்யா மேனன் டாப் நாட்ச். ஆமா, தனுஷ் டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ், ஜிவி பிரகாஷ் டன் ஹிஸ் ஜாப். அதை தவிர படத்துல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஷார்ட்டா சொல்லணும்னா இட்லி இஸ் அண்டர் குக்ட் டெஃபினெட்லி. ஆமா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவ்வளவுதான் கைஸ். லைக் இந்த ரிவ்யூல வேற எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க? ரேட்டிங்லாம் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் ரேட்டிங்லாம் தேவையா? இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் ரேட்டிங்லாம் தேவையா அப்படின்னா லைக் மேபி இந்த வீடியோ பாக்குறவங்களே சொல்லுவாங்க அப்பா இவர் தனுஷ் ஃபேன் அதனால இதுக்கு வந்து ரேட்டிங் கொடுக்கல அப்படின்ட்டு. சோ அதனால லைக் ஐ வாண்ட் டு கோ ஃபார் a rating for this. Okay, so this is a 2 out of 5 guys. இந்த படத்துக்கு தான் கைஸ் என்ன பேர் இருந்திருக்கணும்? இந்த படத்துக்கு ஒண்ணு தலைவன் தலைவின் பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா அந்த காம்பினேஷன் வந்து நான் சொன்ன மாதிரி நல்லாவே ஒர்க் அவுட். அதுக்கப்புறம் என்னமோ சொன்னீங்களே காந்தி கண்ணாடி படம் பார்த்தா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புரியும். ஆமா, இந்த படத்துக்கு காந்தி கண்ணாடி இல்லைன்னா தலைவன் தலைவின் பேரை மாத்துங்க. தலைவன் தலைவி படத்துக்கு தலைவன் தலைவலின்னு பேரை மாத்துங்க. ஆமா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அங்க இருந்து இதை ஷூட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 2.5 கொடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா நம்ம பேச
இன்னும் கம்மி பண்ணணும் தான் எனக்கு தோணுது. சரி கூட என்ன தோணுது? ஏன்னா லைக் சீரியஸ்லி பர்ஃபார்மன்ஸை தவிர படத்துல வேற எதுவுமே எனக்கு வந்து லைக் பெருசா ரைட்டிங் so mediocre writing. Maybe if Dhanush associates with some good writer, if he works with a good நல்ல ரைட்டர் கூட அவர் ஒர்க் பண்ணானா அவரோட டைரக்ஷன் ஸ்கில் வச்சு மேபி நல்ல படம். இதை பத்தி நாங்க தேர்தல டிபேட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஐ ஹேவ் அ பர்சனல் ஒப்பீனியன் ஆன் தட். லைக் ஐ ஸ்டில் வாண்ட் சே இன் தட் ஸ்டேஜ் தனுஷ் அந்த ஸ்டேஜ் வந்துட்டாரு. ஏன்னா இன்னும் நிறைய பெரிய பெரிய டேரக்டர்ஸே கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு அவங்களோட படத்தையே அவங்க ரிப்பீட் பண்ணிலாம் எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் பழைய எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி படத்தை எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டேரக்டர்ஸ்லாம் ஒன்று போல போட்டுட்டு இருக்கும் போது லைக் தனுஷ் இஸ் நாட் பேட். ஸோ புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம எந்த டேரக்டர்ஸ்லாம் பேட்னு இல்லை. பட் இந்த படத்தை வச்சு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. லைக் இட்ஸ் டூ ஏர்லி. ஐ ஸ்டில் ஃபீல் தட் இது பிஎன்சி சென்டர்ஸ்ல நல்லாவே ஓட போகுது. ஏன்னா எல்லா இமோஷன்ஸும் அதுல நல்லா இருந்துச்சு. ஆமா இமோஷன்ஸ் வர்க் தான். ஒரு கிராமத்து ஆடியன்ஸ் பாக்குறப்போ லைக் இது வேற லெவல்ல கண்டிப்பா வர்க் ஆகும். கைஸ் ரேட்டிங் வந்து இந்த அதையும் சொன்னேன்னு நினைக்கிறேன் இல்லையா? 2 சேம் 2 தான். நானும் 2 தான் கொடுப்பேன். நான் வந்து இதோட கொஞ்சம் அதிகமா கொடுக்கலாமான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இட்ஸ் கனெக்ட் 2 கொடுத்தோம்னா நம்ம அதுக்கும் கீழே கொடுக்கலாம். இல்ல அதோட ஜாஸ்தியா கொடுத்தா இல்ல எனக்கு வந்து 2 தான். ஸோ லைக் எல்லா வீடியோலயும் நம்ம பண்ற மாதிரி நம்மளோட ஃபேமஸ் 20 கொஸ்டின்ஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ 25 கொஸ்டின்ஸ் பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இது வந்து யூஸ்வலாக நாங்கள் எல்லா ரிவ்யூஸ்லேயும் வந்து ரிவ்யூக்கு அப்புறம் ஒரு விளையாடுற ஒரு கேம். நாங்கள் 2 பேரில் யாராவது ஒரு ஆள் வந்து இந்த ஒரு படத்தோட பேர் நாங்கள் மைண்டில் வச்சுப்போம். ஸோ ஒரு ஆள் வந்து கொஸ்டின்ஸ் ஒரு 20 கொஸ்டின்ஸ் கேட்டு அந்த மைண்டில் என்ன வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து கொஸ்டின்ஸ் கேட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கண்டுபிடிக்கலன்னா 10th கொஸ்டினுக்கு அப்புறம் ஒரு க்ளூக்கு நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 15th கொஸ்டின்ஸ்க்கு அப்புறமும் கண்டுபிடிக்க முடியலன்னா 15th அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கு அப்புறம் ஒரு க்ளூ கொடுப்பாங்க. ஸோ இதுக்குள்ள 20 கொஸ்டின்ஸ்க்குள்ள அந்த படத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் சார். ஸோ இதுதான் பேசிக்கா கேம். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல நான் தான் நீ தான் நினைச்சிட்டு போறேன், நான் கண்டுபிடிக்க போறேன். ஆமா. அண்ட் இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஐ ஹேவ் டு டெல் யூ 2 things. ஓகே. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. தயவு செஞ்சு வீடியோ பாக்குறவங்க உங்களுக்கு எங்க கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த ரெட் பட்டனை தட்டலாம். அதுல எந்த காசோ பணமோ எதுவும் செலவாகாது, கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது என்ன ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த முகங்கள் உங்களுக்கு ரொம்ப போரிங் ஆகி பழகி போய் இவனா நான் 30 நிமிஷத்துக்கு வீடியோல பார்க்க முடியாதுடா, உங்க முகங்கள் எல்லாம் பார்க்க முடியாதுடா அப்படிங்கிறவங்களுக்காக நான் எக்ஸ்க்ளூசிவா we are in Spotify, Apple Music, Amazon Music, வாட்எவர் மியூசிக், யூடியூப் எல்லாத்துலேயுமே நாங்கள் இருக்கோம். எல்லா ஆடியோ இதுலேயும் பாட்காஸ்ட் வெர்ஷன்லாம் நாங்கள் இருக்கோம். ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக சமைக்கும் போது, ஆமாம், ட்ராவல் பண்ணும்போது, படிக்கும் போது, அதில் வந்து ஆக்சுவலி நாங்கள் படிக்கும் போதுன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா திட்டுவாங்க. இல்லை கைஸ், ஹோம்ஒர்க் பண்ணும்போது கூட ஹோம்ஒர்க் பண்ணும்போது அப்படியே எழுதிட்டே காலைல மாட்டிட்டு. சரி, அந்த பாயிண்ட் இஸ் இதில் வந்து அன்எடிட்டட் வெர்ஷன் கொஞ்சம் அதுலேயே இருக்கும். ஸோ நாங்கள் அப்படியே ரேண்டமாக நாங்கள் பேசுறது, சினிமா பத்தி பேசுறது, இது பத்திலாம் நாங்க வந்து நிறைய விஷயத்தை பத்தி பேசுறோம். அது நல்ல பாயிண்ட். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் வெர்ஷன் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும் ஃபார் த கிறிஸ்ப்னஸ்க்காக. ஆமா. ஸோ உங்களுக்கு நாங்க பேசுற விஷயங்கள்லாம் நல்லா பிடிச்சிருந்துச்சு, ஒரு லாங்கர் வெர்ஷனை கேட்கணும், இல்ல கமெண்ட்ஸ்ல நீங்க இதுவே ரொம்ப லாங்கா இருக்கா இதே மூடு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் உங்க இஷ்டம், அது உங்க இஷ்டம் தான், உங்களோடது. பட் ஆனா அன்எடிட்டட்னு சொல்ல முடியாது. பட் லைக் த லாங்கர் வெர்ஷன் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா, கேட்கணும் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை ஆர் உங்களோட ஃபேவரட் ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ் நீங்க யூஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். ஸோ அங்கேயும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே. எஸ். ஸோ கீப்பிங் தட் அசைட், லெட்ஸ் மூவ் டு தி திங். எஸ். ஸோ நான் யோசிச்சிட்டேன் ஆப்வியஸ்லி. ஓகே. ஸோ படம் வந்து 10ல இருந்து 20க்குள்ள வந்த படமா? 10ல இருந்து 20 இல்ல, 20ல இருந்து 25 ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி 1ல இருந்து 10க்கு வந்த படம். ஆமா. ஓகே. எப்போது நான் தானே 1 to 10 யோசிப்பேன், நீங்க நான் யோசிச்சிட்டேன். ஓகே ஓகே. 1 to 10. ஓகே. ஸோ படத்தோட ஜான்ரா வந்து காமெடி, த்ரில்லர், ஆக்ஷன். காமெடி லைட்டா இருக்கு, ஆக்ஷனும் இருக்கு. காமெடி இருக்கி காமெடி வேணுமா, காமெடி இருக்கி அந்த மாதிரியா எல்லாம் இருக்குது. லைக் இட்ஸ் பட் அந்த கோர் ஒரு எமோஷன் ஒன்னு இருக்கும்ல, கோர் எமோஷன், இது அந்த மாதிரி இது எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஜான்ரா படம் கிடையாது. காமெடியா இருக்கு. நான் 3 கேட்டேன், காமெடி, ஆக்ஷன், த்ரில்லர் கேட்டேன். த்ரில்லர் இல்ல, த்ரில்லர். ஓகே. த்ரில்லர். ஓகே. சோ காமெடி இருக்கு, ஆக்ஷன் இருக்கு. சோ கமர்ஷியல் படமா? கமர்ஷியல். எஸ். யா, கமர்ஷியல். உன்னோட டெஃபினிஷன் ஆஃப் கமர்ஷியல் சினிமால இது? எஸ். ஓகே. யா, ஃபைன். டெஃபினிஷன் ஆஃப் கமர்ஷியல் சினிமான்னு என்னன்னு கேக்குறீங்களா? அது ஒரு பெரிய வீடியோ, சொல்றேன்.
ஏன்னா எங்க 2 பேருக்கும் அதுல ஒரு பெரிய ஆர்குமெண்ட் இருக்கு. அதே ஒரு வீடியோவா பண்ற அளவுக்கு ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. ஆமா கைஸ், அதுவே கூட ஒரு வீடியோவா நாங்க வாட் இஸ் அ கமர்ஷியல் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. அது நீங்க பாப்பீங்களாங்கிறது தெரியாது. நாங்க 2 பேரும் சண்டை போடுறோம். எங்க சமாதானத்துக்கு வேணா நாங்க சண்டை போடுறத ஒரு வீடியோவா எடுத்து போடுறோம். எடுத்து போஸ்ட் பண்ணணுமா இல்ல நம்மளே வச்சுக்கலாமா? நம்மளே கூட வச்சுக்கிட்டோம், போஸ்டும் பண்ணலாம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எடுத்து பார்த்துப்பாங்க. சரி. ஓகே, இது மியூசிக் டைரக்டரை வச்சு 4 ஆயிடுச்சு. ஸோ கமர்ஷியல் சினிமான்னு கேட்டல, அதனால சினிமா. ஓகே, ஸோ இது வந்து ஒரு வித்யாசாகர், பரத்வாஜ், இமான் மியூசிக்கா இல்ல? ஓகே, ஸோ மியூசிக் டைரக்டர் வச்சு இது எப்படியாச்சும் நேரோ டவுன் பண்ண முடியுமா? கஷ்டம், பட் நாட் இம்பாசிபிள். நாட் இம்பாசிபிள், கஷ்டம். ஆனா அந்த நீங்க கொஞ்சம் நினைச்சா அந்த பேரை நீங்க எடுத்து வரலாம். 20 கொஸ்டின் முடிஞ்சிடும், டைம் ஆயிடும், எனக்கு வேற வேலை இருக்குதான் அவங்களும் போயிடுவாங்க. சரி, ஓகே. நாட் தி யூசுவல் நேம்ஸ். அது ஓகே. எந்த லெவலுக்கு நாட் யூசுவல் நேம்ஸ்? பரத்வாஜ் லெவல் கூட யூசுவல் நேம்ஸ் கிடையாது அது. ஓகே, சரி, நம்ம அப்ப அந்த டைரக்ஷன்ல போவேனா? சரி, படத்துல ஹீரோ வந்து ஃபேமஸா? எஸ், ஆமா, எல்லா ஹீரோவும் ஃபேமஸ் தான் அப்படிங்கறியா? ஓகே, இல்ல ஹீரோவா இருந்தாலே அவங்க ஃபேமஸ் தான் அப்படிங்க. இந்த படத்துக்கு ஃபேமஸ் தான். டாப் டியரா? டாப் டியர் தான். டாப் டியர். ஓகே, அப்போ ரஜினி, கமல், விஜய், அஜித். ரஜினி, கமல், விஜய், அஜித். எஸ். ஓகே, கமல் சார் படம் இல்ல. ஓகே, அஜித் சார் படம் இல்ல. ஓகே, பாக்கி இருக்கிறது விஜய் அண்ட் ரஜினி. கோ வித் விஜய் படமா? எஸ். ஓகே, குட் சாய்ஸ். நல்லா ரூல் அவுட் பண்ணிட்டீங்க ரஜினியை. படத்தோட ஹீரோயின் வந்து சிம்ரன், ஜோதிகா, லைலா, அது மாதிரி யாராச்சும்? இவங்கெல்லாம் 1ல இருந்து 10 பேர்ல. ஓகே, இருந்தாங்க. early 2000. இல்ல, ஆனா இல்ல, இந்த பேர்ல யாரும் இல்ல. இந்த பேர்ல யாரும் இல்ல. அவங்க வீட்ல இருக்காங்க. இந்த பேர்ல யாரும் இல்லன்னு சொல்ல முடியாது. ஜோதிகா, சிம்ரன்லாம் அவங்க வீட்ல தூங்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க? ஓகே. சரி. ஓகே, ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஒன் மோர் நேம். பட் ஆனா அது 2000 ஷாலினி. பட் அது காதலுக்கு மரியாதை. ஐ திங்க் இட் இஸ் பிஃபோர் 2000 if I'm not wrong. ஆமா. அண்ட் அது இளையராஜா மியூசிக். அண்ட் நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த ஹீரோக்கு இப்படி. இப்போ ஓகே, இது வரைக்கும் ஏன் இது மைண்ட்ல வரல? இட்ஸ் நாட் ஈஸி. எனக்கு படமே மைண்ட்ல வரல. இதுல உனக்கு இப்போ இது என்ன மைண்ட்ல வரல? நான் எப்படி சொல்றது? படம் இல்ல கெஸ் பண்ணிட்டேன். இல்ல, நானே வந்து சர்ப்ரைசிங்கா இருக்கேன். நம்ம இது ரொம்ப நாளா விளையாடிட்டு இருக்கோம். இட் இஸ் விஜய் படத்திலேயே இவ்வளோ ஒரு 10 கொஸ்டின்ஸ்க்கு மேல போற மாதிரி ஒரு இது இருக்குதுன்னா, பட் நான் விஜய் படம்ங்கறதே ஓகே, லைக் ஐ ஹேவ் ஒன். இது இந்த படத்துல குஷ்பு இருப்பாங்களா? ஐயோ, அந்த படத்துல குஷ்பு இருப்பாங்களான்னு தெரியல எனக்கு. சரி, ரம்பா இருப்பாங்களா? இல்ல, அந்த படம் இல்ல. ஓகே, சார கண்ணா தானே? இல்ல, சார கண்ணா இல்ல. ஓகே, கைஸ், நீங்களும் போய் பார்த்துட்டு இருக்கீங்களா? நீங்களும் கெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. படம் வந்து சொல்லுங்க, நீங்க என்ன நல்லா கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லுங்க. சரி, 11 கேள்வி, ஒரு கேள்வி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. 10வது கேள்விக்குள்ள க்ளூ கொடு. 11 क्वेश्चंस. ஐயோ, க்ளூ கொடுக்கணுமா? இந்த படத்துல க்ளூ கொடுத்தா கண்டுபிடிச்சறேனா? க்ளூ கொடுத்தா ரொம்ப ஈஸி ஆயிடுமே. கண்டுபிடிக்கிறதுன்னு கேம். சரி, நான் வந்து வில்லன் பேர் சொன்னா ஈஸி ஆயிடும். நான் ஒரு சைடு கேரக்டர் ரோல் சொல்றேன். அது கூட பிரகாஷ் ராஜ் வில்லன். அதெல்லாம் க்ளூ தானே கேட்டீங்க, பேசாம அது மட்டும் கேளுங்க. இல்ல நீ சரி நான் சொல்றேன். பிரகாஷ் ராஜ் படத்துல வந்து எம்எஸ் பாஸ்கர் இருப்பாரு. வாவ், வாட் a clue guys. செம்ம க்ளூ, வேற லெவல்ல. என்ன ஈஸின்னு சொல்றீங்களா இல்ல கஷ்டம்ங்கறீங்களா? புரியல. எம்எஸ் பாஸ்கர் நடிச்ச படம் விஜய் இல்ல. ஒரு விஜய் ஃபேனா இருந்தா இது எவ்வளவு பெரிய க்ளூன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப இது நீ விஜய் ஃபேனுங்கறத இப்போ இதுலயும் பதிவு பண்ற. சம்பந்தமே இல்லாத இடத்துல கூட பதிவு பண்ணு. இல்ல, எனக்கு டாட்ஸ் கனெக்ட் பண்ண முடியல. ஏன்னா இப்போ விஜய் படத்துல ரம்பா வரைக்கும் கூட ஹீரோயின் இல்லைன்னா, லைக் 1 and 10ல யாரு ஹீரோயினா இருந்தாங்க? தேவயானி அந்த மாதிரி. தேவயானி அப்ப அவங்க நடிச்சதே ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஏய், ரம்பாவும் தேவயானியும் இருப்பாங்களா, அக்கா தங்கச்சி? அந்த அது ஆனா 2000க்கு அப்புறம் வந்து ஆமா 2000. எஸ். ஓகே, எம்எஸ் பாஸ்கர். ஓகே, பட் காவலன் வந்து 1 to 10ல வரலையே. காவலன் வந்து 11 தானே? எஸ், காவலன் எம்எஸ் பாஸ்கர் இருப்பாரா? இருப்பார். அதுல 2 ஹீரோயின் அது மாதிரி யாரும் இருப்பாங்களா? இல்ல, ஒரே ஹீரோயின் தான். ஒரே ஹீரோ தான். ஓகே, விஜய் படம் இவ்வளவு கஷ்டமா இருக்க கூடாது. எனக்கு உண்மையா புரியல. எனக்கே சர்ப்ரைசிங்கா இருக்குது. ஓகே, சோ விஜய் இதுல வில்லனா இருப்பாரா?
சோலட்சுமி, பிரியமுடன். பிரியமுடன்லாம் கிடையாது. கிடையாது. ஓகே, உதயா இல்ல, பிரியமுடன் இல்ல. எவ்வளவு கொஸ்டின் ஆச்சு? இதான் என்னோட 15th கொஸ்டின். அதாவது இப்ப நான் கேட்டதான் 15th. அப்படியா? கொடுக்கட்டா? குடுத்தா நீ சரி, நான் வந்து ஒரு க்ளூ மைண்ட்ல வச்சிருக்கேன். நான் சொன்னா இல்ல இந்த படம் நான் பாத்துருப்பேனே இப்ப எனக்கு டவுட்ல இருக்கு. நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கீங்க. மேபி பாத்திருக்க வாய்ப்பு இல்லை. நான் மேபி அதில் பார்த்துருக்கலாம். ஆனால் கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கீங்க ஃபார் ஷுர். படத்துல ஆப்வியஸ்லி ஓகே ஈஸியான க்ளூவே கொடுத்துட்றேன். எனக்கும் ஆக்சுவலி இந்த படம் நானும் பார்த்தது இல்லை. சூப்பர். இந்த படம் நானும் பார்த்தது இல்லை, ஆனால் ஃபேமஸான படம் தான். சரி, இந்த படத்துல பிரகாஷ் ராஜ் இருப்பார். அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. ஆனா நீங்க அதை கொஸ்டினா கன்சிடர் பண்ணல, அது நீங்களே பூசி வெளியிட்டீங்க. இல்ல ஓகேரியில மணி சர்மா, 1 to 10 தான். ஹீரோயின் அசின். கைஸ் கில்லின்னு சொல்லுற. வாவ், இவ்வளோ கஷ்டம். ஒரு விஜய் படம் இவ்வளோ கஷ்டம் எனக்கே நைஸ். இல்ல ஆக்சுவலி பிரகாஷ் ராஜ் விஜய்ன்னு சொல்லும் போது அந்த ஒரு போக்கிரி, ஒரு போக்கிரியா கரெக்டாக சொல்றேன்னா, கில்லி போக்கிரி, கில்லி, வில்லிலையும் இருப்பாரா? வெளியே இப்பதான் நான் வில்லி கிடையாது. இல்ல வில்லிலையும் இருப்பாரு. லைக் இல்ல அந்த படங்கள் தான் கனெக்ட் ஆகுது. வேற இந்த மாதிரி ஒரு படம் மேபி ஹீரோயின் சொன்னா மேபி ரொம்ப ஃபேமஸான படம். நானே சொல்றேன் ஃபேமஸான படம். ஓகே, பட் அதையும் என் மைண்ட்ல கிளிக் ஆக மாட்டேங்குது எனக்கு தெரியல. லைக் ஓகே ட்ரை பண்ணுங்க. இல்ல மேபி எனக்கு மியூசிக் டைரக்டர் மேபி சொன்னா மேபி படம் மியூசிக் டைரக்டர் சரி மேபி ட்ரை பண்ணுங்க. மியூசிக் டைரக்டர் தெரிஞ்ச எல்லா. பட் ஆனால் 16 கேள்வி ஆயிடுச்சு. லைக் ஐ கேனாட் ரெஸ்ட்ரிக்ட் லைக் மியூசிக் டைரக்டர். ஸோ ஜான்ராவும் லைக் ரொம்ப கமர்ஷியலா இருக்கா? ஸோ கேனாட். ஸோ 1 to 10. 1 to 10 மேபி அந்த 1 to 10லயும் மேபி எல்லாரும் பண்ணி பார்த்தா படம் வந்து ஹிட்டா? லைக் கமர்ஷியலி ஹிட்டா? லைக் ஐ திங்க் அது ஹிட்னு நினைக்கிறேன். கலங்கிறதுனால ஒழுங்கா சொல்ல முடியாது. நான் பிராணம் படம் பார்த்தது இல்லை இது வரைக்கும் ஃபுல்லா. எனக்கு வந்து அது பெருசா அந்த படம் நான் தெரியும் கைஸ், நான் ஒரு தளபதி ஃபேன் தான். ஆனால் அந்த படம் ஃபுல்லா பார்க்கல. ஏய் படத்துக்கு யுவன் மியூசிக் இல்லைல்ல? யுவன் இல்லைன்னு. ஸோ புதிய கீதை கிடையாது. பகவதியில பிரகாஷ் ராஜ். எது பகவதியில பிரகாஷ் ராஜ் இல்லை. ஏன்னா திருமலையும் ஜோதிகா இருப்பாங்க. லைக் நான் 1 and 10 உள்ள எல்லா விஜய் படமும் சொன்ன மாதிரியே எனக்கு இருக்கு. ஏன் எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரியல. புதிய கீதை சொல்லிட்டேன், திருமலை சொல்லிட்டேன், கில்லி சொல்லிட்டேன். ஆப்வியஸா ஆதியும் கிடையாது. அதுவும் 1 to 10 வந்து படம். ஆதி இல்லை. ரிஷா அதுலயும் பிரகாஷ் ராஜ் இருப்பாரு. ஆதி படத்துலயும் இல்ல இருப்பாங்க. எஸ் இருப்பாங்க. ஃபிளாஷ்பேக்ல வருவாரு. ஐ ட்ரைட் மை பெஸ்ட் கைஸ். இதுக்கு மேல லைக் என்ன படம் நான் சொல்லணும் அப்படிங்கறது எனக்கு தெரியல. லைக் சம படம் இது. என்ன கேள்வி கேட்டா நான் கண்டுபிடிக்கிறேன். அடுத்த தடவை கைஸ் இந்த கொஸ்டின் இது நான் வேற யாருக்காவது விளையாட போது நான் கண்டிப்பா யோசிப்பேன். மேபி அதான் விஜய் ஃபேன், ஒரு ப்ராப்பர் விஜய் ஃபேனா இருந்தாச்சுன்னா மேபி கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓ அப்ப நான் ப்ராப்பர் விஜய் ஃபேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் விஜய் ஃபேன் இல்ல, பட் அது ப்ராப்பர் விஜய் ஃபேன் இல்லன்னு வேற நீ பதிவு பண்ற. கமெண்ட் செக்ஷன்ல கழுவி விட்டு போறேன். 17 ஆயிடுச்சு. விவேக் வடிவேலு அதுவும் கஷ்டம் தான். யாரும் சார்லி இல்ல. நானா வேணா சொல்லட்டா ஒரு இது? சரி நானே சொல்றேன். ஒரு சொல்லாத மனம் துள்ளுமா இந்த கேட்டகரியில வராதுல. ரோசிமுரன் தான். எஸ் ஏ ராஜ்குமார். எனக்கு நிறைய படம் ஞாபகத்துக்கு வருது. ஓகேவா, ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகத்துக்கு வருது, நேருக்கு நேர் ஞாபகத்துக்கு வருது. ஆனா அது எல்லாமே மல்டி ஹீரோ சப்ஜெக்ட். அது போக எனக்கு அழகிய தமிழ் மகன் ஞாபகத்துக்கு வருது. அண்ட் மெனி லைக் 1 to 10 எனக்கு எல்லா படமும் ஞாபகத்துக்கு வருது. லைக் இதை தவிர ரிலீஸ் ஆச்சு அந்த படம். ஓகே ரொம்ப வராது இல்ல. லைக் சில படம்லாம் எடுத்து அப்படியே போட்டுருவாங்கல்ல. யோசிக்கிறேன் இந்த கேமுக்கு. சரி ஓகே 18 ஆயிடுச்சு. சரி நீ என்னமோ சொல்ல வந்தியா? சொல்லு, கண்டுபிடி. ஸோ கைஸ் இது வந்து இப்போ 18 கொஸ்டின் ஆயிடுச்சு. இன்னும் 2 கொஸ்டின் தான். நானே வந்து கொஞ்சம் கருணப்பட்டு ஒரு பெரிய மனசு பண்ணி ஒரு க்ளூ கொடுக்குறேன். படத்துக்கு ஹீரோயின் வந்து அசின். நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியும், ஆனா அந்த படம் கிடையாது. அவங்க 2 பேரும் ஒரு நிறைய படம் நடிச்சிருக்காங்க. ஓகே, போக்கிரி 1, காவலன் 1. ஆமா, இதை தாண்டி அசின் ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க விஜய் கூட. அது எனக்கு தெரியலங்கிற. ஆமா நானா நீ அந்த டைம்ல நீங்க ஆக்டிவா இருந்த டைம் கைஸ். படத்தோட மியூசிக் ரிஷிகாந்த் தேவாவா? ஆமா. அதுல நயன்தாரா கோடம்பாக்கம் ஏரியா சிவகாசி. ஆமா. எம்எஸ் பாஸ்கர், பிரகாஷ் ராஜ். பாஸ்கர், சிவகாசி லாயர். எஸ் ஓகே. பட் நீங்க அந்த டைம்ல எல்லாம் உங்களுக்கு அந்த டைம்ல தான் நீங்க ரொம்ப ஆக்டிவா எல்லாம் சில படமும். சிவகாசி இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் விஜய் மூவி. என்ன பிரச்சனைனா ஸ்ரீகாந்த் தேவா விஜய்க்கு இந்த ஒரே ஒரு படம் தான் போட்டுருக்காரு. அதான் நான் சொன்னேன், மியூசிக் டைரக்டர் வச்சு கண்டு போகவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். இல்ல பட்
விஜய்னு சொன்னா ஐ ஷுட் ஹேவ் டோல்ட் ஸ்ரீகாந்த் தேவா பிகாஸ் சிவகாசி இஸ் ஒன் ஆஃப் த அந்த ஒரு லேண்ட்மார்க் மூவிஸ். உங்களுக்கு ஹிட்டா? தெரியல. வேற லெவல் ஹிட். இது நான் தியேட்டர்ல வேற பார்த்து தொலைச்சேன். அப்படியா? ஏன் பார்த்து தொலைச்சேன்னு சொன்னா எனக்கு இந்த படம் பிடிக்கும், பட் அது ஏன் ஞாபகத்துல வரல. லைக் ஏதோ ஒரு அம்னிஷா, அந்த இட்லி கடை பார்த்ததுல ஏதோ ஒரு அம்னிஷா வந்துச்சு. போயிட்டு 2 இட்லி சாப்பிட்டு கரெக்ட் பண்ணோம். பட் எனிவைஸ் நாங்க வந்து நாங்க இருக்கிற இடத்தையே வந்து இப்ப பஸ்லோட இருக்கோம் கைஸ். ஆமா சாப்பிடல, டின்னர் சாப்பிடாம டைரக்டா இட்லி கிடைக்குமா நீங்க இட்லி மீன் குழம்பு தான் சாப்பிட்டு தான் கொஞ்சம் எங்களோட சானிட்டியை திரும்ப கொண்டு வரணும். So that's it for today's videos guys. So உங்களுக்கு படம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு லீவ் பண்ணுங்க. படம் பிடிக்கலனாலும் அந்த கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பிடிக்கலனாலும் சொல்லுங்க. நாங்க எல்லா கமெண்ட்ஸ் ரீட் பண்ணுவோம். நாங்க எங்க எனர்ஜிலயே உங்களுக்கு ஆக்சுவலி புரிஞ்சிருக்கும். ஒரு எந்தூசியாசம். உனக்கெல்லாம் கமெண்ட்ஸ் வருதான்னு முதல்ல கேக்குறீங்களா? நீங்க பண்ணீங்கன்னா வரும் கைஸ். நீங்க பண்ணுங்க, நான் கமெண்ட் பண்றேன் அப்படின்னு எதையாவது போட்டுருங்க, சும்மா ஏதாவது போட்டுருங்க. பிளஸ் ஸோ கேம்ஸ் நாங்கள் விளையாண்டு இந்த 20 questions கேம் பிடிச்சிருந்தா அதுவும் சொல்லுங்க. ஸோ வீடியோவில் ஏதாவது புதுசாக உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா அதுவும் ரிலீவ் பண்ணுங்க. அண்ட் இவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் எங்கள் வீடியோ பார்க்குறீங்களான்னு எனக்கு முதல்ல தெரியல. ஆமாம், சப்போஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் இஃப் any fellow YouTubers are watching this and you want to collaborate with us for this game, ஆமா ஃபன்னா ஒரு கேம் விளையாடலாம், அது மாதிரி நீங்க ஏதாச்சும் collaborate பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. we'll be very happy to collaborate with you and sure play this game with you. லைக் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கு இந்த கேமை நாங்க இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போகணும். ஆமா, அண்ட் நிறைய பேரோட அந்த எக்ஸைட்மெண்ட் லெவல்ஸ் பார்க்கணும் அப்படின்ட்டு. இட்ஸ் ஆக்சுவலி ஃபன் கேம். இது வந்து நீங்க விளையாட நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ரெகுலரா நாங்க உட்காரும் போது தூங்கும் போது அப்படி எல்லாம் நாங்க விளையாண்டுட்டு இருக்கோம். பட் we want to play with some other personalities. We are looking forward for collaboration also. ஸோ அது ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்தது ஒரு நல்ல திரைப்படத்துல அல்லது பாட்காஸ்ட்ல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து பசியுடன் விடைபெறுவது உங்கள் நாம் நாங்கள் நௌஃபல். பை கைஸ்.